இங்கே பாருங்களேன், இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை மாவில் என்னென்ன போட்டு சேர்த்து அரைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது ரேஷன் கோதுமை தாம்மா. இந்த ரேஷன் கோதுமை நாங்கள் கழுவி காய வச்சோம். அதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாராயணா அந்த கருப்பு சுண்டைக்கடலை இருக்குல்லமா சின்னது அது, அப்புறம் அந்த இது சோளக்கருது இருக்குது பார்த்தீங்களா, சோளம் மக்காசோளம் நம்ம கூட கடிச்சு சாப்பிடுவேன், சோளக்கருது வேவிச்சு அந்த சோளக்கருது அதை வந்து வாங்கி சுத்தம் பண்ணி வறுக்கக்கூடாது, சும்மா சுத்தம் பண்ணி அதேமாதிரி இந்த கடலையும் உப்பு கடலையும் கழுவக்கூடாது, இது பண்ணக்கூடாது, வெளியே போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சி மாவு அரைச்சிடுங்க. அரைச்சி சப்பாத்தி சேர்த்து பாருங்களேன். ஏன்னா நல்லா அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா. நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யுதுங்கன்னா, இப்போ நம்ம சத்துக்காக அந்த கொண்டைக்கல்லையை வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்றாங்களா? சாப்பிட மாட்டேங்குதுங்க. இல்லை, அவங்க இல்லாமல் வீட்டில் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஜென்ஸ் எல்லாம் நம்மளாச்சும் சாப்பிட்டுக்கிறோம், பொம்பளைங்க அந்த ஜென்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் கலந்து அரைச்சி இருந்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதோடையே அவங்களுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கும், மிருதுவாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இல்லை ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ஒரு 5 கிலோ 3 கிலோவுக்குன்னா சும்மா கொஞ்சம். நீங்கள் அதுக்காக நிறைய ஒரு 1/4 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிறையாலாம் போடக்கூடாது. போட்டு அரைச்சி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இந்த பாருங்களேன், மாவு பாருங்கள் நல்லா அப்படியே பாருங்களேன், நான் மையாட்டம் நல்லா இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சத்து கூட. இப்போ ஒரே நேரத்தில் உங்களுக்கு 3 இது நம்ம உடம்புக்கு சத்து சேர்த்துல்ல. தனித்தனியாக நம்ம வேக வச்சு திங்க முடியுதா, செய்ய முடியுதா? இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.